வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமிழ்ஸ் கிச்சன். நம்ம எல்லாத்துக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரட் ஹல்வா. சூடான கேரட் ஹல்வாவோட ஒரு சில்லான ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது சான்ஸே இல்லாத டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம 2 கப் பால் எடுத்துக்கிறோம். இந்த பாலை நல்லா சுண்ட காய வைக்க போகிறோம். இதுதான் நம்மளுக்கு கோவா. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கேரட் ஹல்வாக்கு. அது இன்னொரு அடுப்பில் வச்சிடறோம். அது நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பேன் வச்சு அடுப்பில் நான் ஒரு 1/4 கிலோ கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். நெய் போட்டு இந்த கேரட்டை நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நம்ம வணக்கிக்க போகிறோம். இப்போ இது பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு 5 to 6 நிமிஷம் எடுக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அதனால் கேரட் பச்சை வாசம் போகிறது ரொம்ப முக்கியம். நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு இதை நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்க போகிறோம். பிட்வீனில் நம்ம வச்சுருக்க பாலையும் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். அது நல்லா சுண்ட காயணும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கேரட் நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு உங்களுக்கு சுகர் எந்த அளவு தேவைப்படுமோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் இப்போ 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சுகர் டேஸ்ட் சேர்த்து வேணும்னா 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் நல்லா மெல்ட் ஆகி அந்த கேரட் ஜூஸு கூட சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. அடுப்பை சிம்லேயே வச்சு இதை நம்ம நல்லா சுகர் கரையிற வரைக்கும் அப்படியே வணக்கிக்க போகிறோம். இது கரையிற டைமில் நம்ம பாலையும் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கடையிலையும் நம்மளுக்கு ஈஸியாக கோவா கிடைக்கும். உங்களுக்கு அது கிடைச்சிச்சுன்னா கூட நீங்கள் அதையே கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இல்லாமையும் நம்ம வெறும் பாலை வச்சே கூட இது செய்யலாம். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை. இப்போ நம்ம கேரட் சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் 1 கப் நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் கேரட் வேகணும். அப்போ தான் அந்த ஸ்வீட்டுக்கு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெந்திரிச்சானும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 10 to 15 நிமிஷம் ஆகும். அதனால் இதை நல்லா சிம்லேயே வச்சு நல்லா சாஃப்டாக கேரட்டை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே டைமில் பால் பாருங்கள் இப்போ கடைசி பதத்துக்கு வந்துருச்சு. இது அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது இந்த கடைசி ஸ்டேஜில் நல்லா கெட்டியாகிடும். இதுதான் நம்மளுக்கு கோவா. இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட் ஸ்டேஜ் ஆனதுனால நல்லா அடிப்பிடிக்காத இருக்கிறதுக்காக நல்லா ஸ்பீடாக கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும்போது பாருங்கள் கடைசியாக இப்படி வந்துடும். இப்போ கோவா ரெடி ஆனதுக்கப்புறம் கேரட்டும் நம்ம வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாக வேகணும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பாலெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் இது வேகலைன்னா இன்னும் ஒரு 3 to 4 நிமிஷம் இதை மறுபடியும் இதே மாதிரி சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் வெந்தால் சாஃப்டாக ஆனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு படுது. அதனால் நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க கோவாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கோவாவை நம்ம சேர்த்தும்போது இந்த கேரட் ஹல்வாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் கொடுக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோவா போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து கொட்ட போகிறோம். இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நெய் நல்லா உருகினோடனே இதில் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா அதுவும் வறுபட்டுருச்சு. இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க கேரட் ஹல்வாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதாங்க, நம்ம கேரட் ஹல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த சூடான கேரட் ஹல்வா கூட ஒரு சில்லான ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீமை வச்சு அது மேலே இந்த கேரட் ஹல்வா வச்சு சாப்பிடும்போது சான்ஸே இல்லாத சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி வெறும் கேரட் ஹல்வா வச்சு மட்டும்தான் சர்வ் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ. எனக்கு வீடியோ பார்த்தீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.